ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். கேக் பண்ணுறது எல்லாருமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. அதுக்கு உண்டான கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அவன் இல்லாமல் ஈஸியாக வீட்லேயே நம்மகிட்ட இருக்கிற பாத்திரத்துலேயே நம்ம செய்ய முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும். நீங்கள் அவனில் செஞ்ச மாதிரியே நல்லா ருசியாகவும் நல்லா ஸ்பான்ச்சியாகவும் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இந்த டீ கேக் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்குண்டான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து கப்லையும் கிராம்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எதை வச்சு பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பான்ச்சியான கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் ட்ரேவை வந்து ரெடி பண்ணி வைக்கிறது தான். நான் இன்றைக்கி 6.5 இன்ச் அளவுக்கு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் உள் பக்கங்களை வந்து ஃபஸ்ட்டு வெண்ணெய் வச்சு தடவிடலாம். அவனில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டெப்பையும் பண்ணிட்டு தான் நம்ம கேக் பேட்டரே வந்து ரெடி பண்ணணும். வெண்ணெய் தடவினதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் வைக்கிறேன். பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவை அடியில் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கேக் லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். கூடவே 1/2 கப் வந்து பவுடர் பண்ண சுகர். இது கிராமில் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 90 ml அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே 1/2 கப். ஆனால் வந்து வெண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சல்லடை வச்சுருக்கேன். அடுத்தது மாவு பொருள்லாம் சேர்க்க போகிறோம். மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்கிற மைதா வந்து 1/4 கப்பு சேர்த்துடலாம். நம்ம மாவு பொருள் எல்லாமே சளிச்சு தான் சேர்க்கணும். அதில் வந்து சின்ன சின்ன கட்டிகளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் பண்ணும்போது சரியாக வராது. அதுக்காட்டி தான் நம்ம இப்படி சளிச்சு சேர்த்துக்கிறோம். மைதாவை சேர்த்துட்டு அது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். அடுத்ததாக பேக்கிங் சோடா சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நான் இதில் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சளிச்சுக்கலாம். இப்போ சளிச்சதுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கலரக்கூடாது. கட் பண்ணி இடையில வந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இதில் பால் சேர்க்கணும். 1 கப் பால், 230 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் எசன்ஸை விட எக்ஸ்ட்ராக்ட் வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் பேனில் ஊற்றிடலாம்.
ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து டேப் பண்ணிடுங்க. பபிள்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு போயிடும். அடுத்ததாக நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அடியில் வந்து மணல் போட்டிருக்கேன். மணலுக்கு பொதுவாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மணல் வந்து அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அவனில் பண்ணல, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட பிளேட் ஒன்று மேலே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதனால் ஒரு மூடியை போட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும். அதனால் வந்து மேலே வெயிட்டான ஒரு கல் வைக்கிறேன். லிட்டு வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து வெயிட் வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அடுத்ததாக இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம பேக்கிங் பேனை வந்து உள்ளே வச்சிடலாம். கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுற பேனை பொறுத்து இருக்குது. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி லைட்டாக குத்தி பாருங்கள், ஏதாவது ஒரு குச்சி இல்லாட்டி இது விட்டு. இப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேக்கு. இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் ரெடி. ஸோ நான் 40 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு வந்து விட்டு பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிட்டு வந்தது லைட்டாக. அதனால் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ கேக் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். ஸோ நல்லா ஒட்டாமல் வந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பாருங்கள், சூப்பராக அப்படியே எடுத்தோடனே வந்துருச்சு. இப்போ கீழே வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டோம் இல்லைங்களா, அதை வெளியே எடுத்துடலாம். அதை உடிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்பான்ச்சியான கேக் ரெடி. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட் நைஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். அவன் வச்சுருக்கிறவங்க தான் கேக் பண்ணணுன்ட்டு இல்லை, ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு கேக் பண்ண முடியும். பொருட்கள் மட்டும் நம்ம ஈஸியாக இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. நீங்கள் வாங்கி இது மாதிரி கேக் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான நம்மளோட டீ கேக் ரெடி. எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா கண்டென்ஸ்ட் மில்க்லாம் ஊற்றி செஞ்சுருக்கறனால ரொம்ப ருசியாகவும் நல்லா ஸ்பான்ச்சியாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. உங்களோட கிட்ஸுக்கும் இதை தவறாமல் செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்கிற கேக் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.